Subscribe to Learn with RK for more Tamil lessons. வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பிழை. இன்றைய பாடம் அன்னை மொழியே. இந்த பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். வாருங்கள், தமிழ் பொக்கிஷத்தை திறப்போம். இப்போது முதல் பாடலை படிப்போம். தலைப்பு அழகார்ந்த செந்தமிழி. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழி, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக் குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசி, தென்னன் மகளி, திருக்குறளின் மாண்புகழி, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கி, மன்னும் சிலம்பி மணிமேகலை வடிவி, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமி. இப்போது இரண்டாம் பாடலை படிப்போம். தலைப்பு செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை, எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும்? முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்துச் சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. இப்போது பாடலின் பொருளை புரிந்து கொள்வோம். முதல் பாடலின் பொருள்: அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, நல்ல 11 கீழ்க்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியெழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகின்றோம். இரண்டாம் பாடலின் பொருள்: செழுமை மிக்க தமிழே, எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை எம் தமிழ்நாக்கு எப்படித்தான் வெறித்துரைக்குமோ, பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னைப் பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உன்மேலே பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும், அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இந்த உவமையை நினைவில் வையுங்கள். வண்டு நாம், செந்தாமரை தேன் தமிழ். நூல்வழி பற்றி தெரிந்து கொள்வோமா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பிலுள்ள பாடல்கள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. இவரின் இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இவர் படைத்த நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே, இன்று நாம் படித்தது அன்னை மொழியே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழின் பழமை, பெருமை, இலக்கிய வளம் இவற்றை 2 அழகான பாடல்களில் கவிஞர் போற்றினார். வண்டு தாமரை தேனை குடிப்பது போல நாமும் தமிழை சுவைத்து மகிழ்வோம். மேலும் பாடங்களுக்கு Learn with RK சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.